everyone. So welcome to Vedantu channel பசங்களா. நம்மள நிறைய பேர் வந்துட்டு என்னோட லைவ்ஸை வந்து கண்டினியூஸாக பார்த்துட்டே இருக்கீங்க. பார்க்காதவங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் போய் நம்மளோட லைவ் பாருங்கள். ஏன்னா நம்மளோட இந்த லைவ்ஸ் எல்லாமே ஒரு பிளேலிஸ்ட்டில் போட்டு வச்சுருக்கோம். ஸோ நீங்கள் அதை மிஸ் பண்ணிட்டா கூட அந்த பிளேலிஸ்ட்டில் நம்மளுக்கு எல்லா விஷயமும் இருக்குது. ஸோ ஸ்டார்டிங்லேருந்து 12th இப்போ வரைக்கும் இப்போ நியூவாக பார்த்த லைவ்ஸோட எல்லா லிஸ்ட்டையுமே ஒரு பிளேலிஸ்ட்டில் போட்டு வச்சுருக்காங்க. ஸோ 11 to 12 அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளேலிஸ்ட்டை போய் மறக்காமல் பாருங்கள். பேசிக்ஸை கவர் பண்ணி வச்சுருங்க. சரிங்களா? ஸோ இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோமா நம்ம கிளாஸை? ஓகே, இதில் என்ன மேம் பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ சாப்டர் 2ல் ஆல்ரெடி நிறைய இம்பார்ட்டண்டான விஷயம் பார்த்துட்டோம். அதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து காம்ப்ளெக்ஸ் நம்பரோட கான்ஜுகேட்டும் மாடுலஸும் தான். ஸோ இவங்களுக்கு நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்துருக்கோம். இந்த ப்ராப்பர்ட்டிஸை ஃபஸ்ட்டு ரீகால் பண்ணிடலாம். ஓகே, ஸோ வாட் இஸ் அ ப்ராப்பர்ட்டி நம்பர் 1? இது எல்லாத்துக்குமே தெரியும். நம்மளுக்குன்னு காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் இருக்குது. யூ ஹாவ் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் வித்தின் யோர் செல்ஃப். சரிங்களா? ஸோ கான்ஜுகேட்டுன்னு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கும் அண்ட் நம்மளுக்கு காம்ப்ளெக்ஸ் நம்பரான மாடுலஸுக்குன்னு ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. ஓகேங்களா? when you talk about conjugate properties and modulus properties, இது ரெண்டுமே டிஃப்ரெண்ட்டான விஷயம். ஃபர்ஸ்ட், ஒரு கான்ஜுகேட்டுக்கு ரெண்டு நம்பர்ஸோட அடிஷனுக்கு, ஓகேங்களா? ஸோ ரெண்டு நம்பர்ஸோட அடிஷனுக்கு நம்ம தனித்தனியாக கான்ஜுகேட் எடுத்துக்கலாம். ஸோ ரெண்டு பேர்த்தையும் நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணி கான்ஜுகேட் எடுத்துக்க முடியும். இதே மாடுலஸுக்கு முடியுமானா நோ. ஸோ ரெண்டு நம்பர்ஸோட தனித்தனியான மாடுலஸ் வந்து தான் அதிகமாக இருக்கும் when we compared with இண்டிவிஜுவல். ஸோ இண்டிவிஜுவலை விட ஓகேவா இண்டிவிஜுவல் மாடுலஸோட சம் தான் அதிகமாக இருக்கும் நீங்கள் ஹோல் மாடுலஸ் சம்மை எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது. இதுக்கு பேர் என்னென்னு கேட்டிங்கன்னா ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டின்னு சொல்லுவாங்க. ப்ரூஃபை நம்ம எல்லாருமே லாஸ்ட்டில் பார்த்துக்கலாம். செகண்ட் விஷயம் கம்பேரிசனுக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா, இவங்க ரெண்டு பேர்த்தையும் சப்ராக்ட் பண்ணாலும் சரி யுவர் ஆன்சர் இஸ் சேம். ஸோ சப்ராக்ஷனுக்கும் நம்மளோட காம்ப்ளெக்ஸ் நம்பர் கான்ஜுகேட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அண்ட் இவங்களை பார்க்கும்போது இண்டிவிஜுவல் சப்ராக்ஷனை விட, சரிங்களா, இண்டிவிஜுவல் சப்ராக்ஷனை விட நம்மளோட ஹோல் சப்ராக்ஷன் அதிகமாக இருப்பாங்க. ஓகே, ஸோ ஆடுன்றப்போ இண்டிவிஜுவல் ஆட் தான் அதிகமாக இருக்கும் அண்ட் சப்ராக்ஷன்றப்போ இண்டிவிஜுவல் சப்ராக்ஷன் தான் இருக்கிறதுலே கம்மியாக இருப்பாங்க. சரிங்களா? அண்ட் த செகண்ட் கேஸ் இஸ் இவங்க ரெண்டு பேரும் மல்டிப்ளிகேஷனில் இருக்காங்க அப்படின்னா யூ கேன் டேக் ஸ்ப்ளிட் நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். இவங்களோட காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸை ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். அண்ட் இதுவே இவங்களோட மாடுலஸ் தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணலான்னா முடியும். ஸோ நம்மளோட மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷன் ப்ராசஸுக்கு நீங்கள் இவங்கள சப்ராக்ட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? தென் வாட் இஸ் அபவுட் ஃபோர்த் ஒன் மேம்? ஸோ இவனை நீங்கள் தனித்தனியாக மாட் எடுத்துக்கலாம். Z1 by Z2ன்னு தனித்தனியாக நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். தனித்தனியாக நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். ஸோ சேம் லாஜிக் தான் இவங்களுக்கும். இவங்களுக்கூட ஹோல் மாடுலஸை நீங்கள் யூ கேன் ஸ்ப்ளிட் இட் அஸ் டிஃப்ரெண்ட். சரியா? இது எல்லாத்துக்குமே காமன். இது வரைக்கும் போட்ட பாக்ஸ் எல்லாத்துக்குமே தெரியும். சரியா? தெரியாத ஒரு விஷயம் இருக்குது விச் இஸ் லைக் ப்ராப்பர்ட்டிஸ் வைஸ் பார்க்கும்போது. கரெக்டுங்களா? ஸோ நம்மளுக்கு இசட்டும் இசட் பாரும் சேமாக இருக்கும். ஓகே, இசட்டும் இசட் பாரும் சேமாக இருக்கும். அதே மாதிரி இங்கே அப்போது இசட்டும் இசட் பாரும் ஓட மாடுலஸ் ஆல்வேஸ் சேம். இசட்டும் இசட் பாரும் சேமாக இருக்கும். இசட்டும் இசட் பாரும் எப்படி மேம் சேமாக இருக்கும்? எப்போ சேமாக இருக்கும்னா வென் இட் இஸ் ரியல். ஓகேங்களா? இசட்டும் இசட் பாரும் எப்போ சேமாக இருக்கும்? வென் இசட்டில் இருக்கிறது ரியல் பார்ட் மட்டும்தான் அப்படின்னா இட் இஸ் சேம். அது எப்பவுமே நம்மளுக்கு சேமாக தான் இருக்கும். ஸோ மாட் இசட் ஈக்குவல் டு மாட் இசட் பார், இது எப்பவுமே மாறப்போகிறது கிடையாது. சரிங்களா? அண்ட் ரியல் பார்ட் ஆஃப் இசட், இசட்டோட ரியல் பார்ட் கிடைக்க நான் இசட்டையும் இசட் காம்ப்ளிமெண்ட்டையும் ஆட் பண்ணி 2ஆல் பண்ணால் போதும். ஆனால் இங்கே ரியல் பார்ட் ஆஃப் இசட் இட் இஸ் ஆல்வேஸ் லெஸ் தென் இட்ஸ் மாட் இசட். மாட் இசட்டை விட ரியல் பார்ட் நிச்சயமாக கம்மியாக தான் இருக்கும். ஓகேங்களா? இமேஜினரி பார்ட்டுக்கு என்ன பண்ணுவீங்க? இசட்டையும் அவனோட காம்ப்ளிமெண்ட் கான்ஜுகேட்டையும் சப்ராக்ட் பண்ணிக்கிடும். ஸோ இமேஜினரி ஆஃப் இசட் will be less than or equal to mod z. Okay, so this is the logic. So ரெண்டு பேர்த்தோட லாஜிக்கும் இவ்வளோ தான். இதை தாண்டி மாட் இசட்டில் ஒரு லாஜிக் இருக்குது. என்னென்னா
ஒரு இசட்டையும் மாட் கான்ஜுகேட்டையும் மல்டிபிள் பண்ணால் நம்மளுக்கு கிடைக்கிறது மாட் இசட்டோட ஸ்கொயராக இருப்பாங்க. ஏன்னா ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரையும் அவங்களோட கான்ஜுகேட்டையும் மல்டிபிள் பண்ணால் ரியல் பார்ட் ஸ்கொயர் ப்ளஸ் இமேஜினரி பார்ட் ஸ்கொயர்னு இவங்க தான் வரப்போகிறாங்க. ஸோ தட் இஸ் மாட் இசட்டோட ஹோல் ஸ்கொயர். கரெக்டாக? ஸோ இவ்வளோ தான் ப்ராப்பர்ட்டிஸ். ரெண்டு பேரையும் கம்பேர் பண்ணி படித்தா நம்மளுக்குன்னு சில விஷயங்கள் ஞாபகம் வரும். அதுக்காக தான். ஓகே, ஸோ எவ்ரிவன், இப்போ நீங்கள் எல்லோரும் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா ஒரு இம்பார்ட்டண்டான விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். தட் இஸ் நம்மளோட லைஃப்பில். சரிங்களா? நம்மளோட லைஃப்பில் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இப்போ வந்து பயங்கரமான பீக்கில் இருக்குது. ஸோ அந்த பீக்லேயே அதுவும் வெளியே நம்ம ஆன்லைனில் என்ன தான் படித்தாலும் நம்மளுக்கு விஎல்சி, அதாவது லேர்னிங் சென்டர், ஆஃப்லைன் சென்டர்ஸ் இஸ் டிஃப்ரெண்ட். அது நம்மளை எப்பவுமே பயங்கரமாக ஹிட் பண்ணும். அதோட எக்ஸ்போஷர் சரி, எல்லாமே சரி. ஸோ நம்ம 8th-லேருந்து 10th வரைக்கும் வந்திருக்கோம். சரிங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது இந்த விஎல்சி சென்டர்ஸ் நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபவுண்டேஷன் 8th-லேருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ நீங்கள் 8th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ், உங்களோட யாராவது உங்கள் தங்கச்சியாக இருக்கட்டும், இன்ஜினியரிங் படிக்கணுன்றது ஆசையாக இருக்கட்டும், இல்லை உங்களுக்கு ஆசை இருக்குது அப்படின்னா யூ கேன் ஜாயின் திஸ் விஎல்சி சென்டர்ஸ். ஃபர்ஸ்ட் எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாமா? ஃபர்ஸ்ட் நம்மளோட சென்னையிலே மொத்தம் 4 இடத்துல இருக்குது. அதுக்கப்புறம் மதுரை, திருச்சி, கோயம்புத்தூர், இந்த எல்லா இடத்துலையும் இருக்குது. தென் வேதாந்தோட நியூ சென்டர்ஸ் கால் போரூர், பெரம்பூர் அண்ட் பெருங்கலூர். இந்த இடத்துல இப்போ புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துலலாம் நீங்கள் ஜாயின் பண்ணலாம். ஜாயின் பண்ணும்போது என்னென்ன அட்வான்டேஜஸ்ன்னு நான் சொல்லிடுறேன். உங்களுக்கு தனியான ஒரு மென்டர்ஸ் இருப்பாங்க. ஸோ தட் நீங்கள் கிளாஸஸ் போக அந்த மென்டர்ஸ் கூட டீச் பண்ணி படிக்கலாம். சில டவுட்ஸ் வந்து நம்மளுக்கு கூடவே ஒரு டீச்சர் இருந்து சால்வ் பண்ணி சொல்லி கொடுத்தா நல்லா இருக்கும்ல. அந்த மாதிரி தான் நம்மளோட ஆஃப்லைன் சென்டர்ஸ் இருக்கும். இதுக்கு இப்போ ஸ்காலர்ஷிப்புக்கு இதோட பேட்ச் வந்து 25th ஏப்ரல்லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. இதில் நீங்கள் என்ரோல் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா ரெஜிஸ்டரோ ஒரு என்ரோல், நீங்கள் அதோட லிங்க் வந்து நம்மளோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அவைலபிளாக இருக்குது. மறக்காமல் செக் அவுட் பண்ணுங்கள். அது கூடவே இன்னொரு விஷயத்தையும் தெரிஞ்சுக்கலாம். நம்மளுக்கு ஸ்காலர்ஷிப் டெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு வேதாந்தூவில் அவைலபிளாக இருக்குது. இந்த ஸ்காலர்ஷிப் டெஸ்ட்டுக்காக நீங்கள் என்ரோல் பண்ணிக்கலாம். இந்த டெஸ்ட்டு ஃப்ரீ தான், ரெஜிஸ்டர் பண்ணுறது ஃப்ரீ. ஸோ இந்த டெஸ்ட்டை எழுதி முடிச்சுட்டு நீங்கள் 90%க்கு மேலே ஸ்கோர் பண்ணிங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக அப்போவே உங்களுக்கு ஒரு ஸ்காலர்ஷிப் இருக்கும். தட் இஸ் அதோட டெஸ்ட்டு பேர் என்ன கேட்டிங்கன்னா ஐவி. ஸோ இன்ஸ்டன்ட் வேதாந்து ஸ்காலர்ஷிப் அட்மிஷன் டெஸ்ட். ஸோ நீங்கள் இங்கே அட்மிஷன்ஸ் எடுக்கிறதுக்கு இந்த டெஸ்ட் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்துட்டு ஸ்காலர்ஷிப்லேயே வேதாந்தூவில் படிக்கிற மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஸோ அதை மிஸ் பண்ணிடாதீங்க. கூடவே நம்மளோட பிக்கஸ்ட் நம்ம சேனலோட ஒரு ஹெட் தான் நம்மளோட யாழ் சார். ஸோ யாழ் சார் எல்லாருமே வந்து நம்ம யூடியூப்பில் பார்த்து அட்வைஸ் கேட்டெல்லாம் வந்து போர் அடிச்சிருக்குல்ல. நேரில் பார்க்க நம்மளுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது. அதுவும் நீங்கள் எங்கே பார்க்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து நம்மளோட நெய்வேலி ஸ்டேட்டு பக்கத்தில் இருக்கீங்க அப்படின்னா இது ஒரு சான்ஸ் நீங்கள் நம்மளோட சாரை பார்க்குறக்கு. ஸோ மீட் பண்ணுறக்கு அட்ரஸ், வென்யூ எல்லாமே இங்கே இருக்குது. ஓகேவா? என்ன டைமில் மீட் பண்ண போகிறீங்க? April 27th நீங்கள் மீட் பண்ண போகிறீங்க. ஸோ கம்மிங் சண்டே யூ ஆர் கோயிங் டு மீட் வித் யாழ் சார். ஒரு மீட்டப் இருக்குது. இதில் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினச்சா, இந்த மீட்டப்புக்கு நீங்கள் வரணும்னு நினச்சா ஃபஸ்ட்டு ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஸோ ரெஜிஸ்டர் பண்ணணுன்னா ஃபஸ்ட் கீழே லிங்க் இருக்குது. அது மறக்காமல் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது. அதை வச்சு டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இது ரிலேட்டடான என்ன ஒரு டவுட்ஸ் இருந்தாலும் சரி, இங்கே கீழே ஸ்லைட் இந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு காண்டாக்ட் நம்பர் இருக்குது. யூ கேன் காண்டாக்ட் திஸ் நம்பர். இது நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணி யூ கேன் ஹாவ் இட். ஓகேங்களா? ஸோ எனி டவுட்ஸ் லெட் இஸ் காண்டாக்ட் தட். சரிங்களா? இது கூடவே இன்னொரு விஷயம் நம்ம சொல்லிக்கலாம். நம்மளோட பேட்சஸ் ஆல்ரெடி ஸ்டார்டட். ஸோ நம்மளோட 12th தீமினல் பேட்சில் ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆகி நிறைய கிளாஸஸ் போய்கிட்டு இருக்கு. இன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் கிளாஸ் இருக்க போது. ஸோ நீங்கள் ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கீங்கன்னா இவங்க டீச் பண்ண மாட்டாங்களா? இல்லை. ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸையும் நம்ம டீச் பண்ணுறோம். ஸோ நீங்கள் மறக்காமல் அதில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதோட லிங்க்கும் கீழேயே இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ ஆல்ரெடி நிறைய பேர் இருக்காங்க. ஒன்லி லிமிட்டட் சீட்ஸ் தான் இருக்குது. ஸோ மறக்காமல் நம்மளோட செக்ஷன்ஸில் ஜாயின் பண்ணுங்கள். ஓகேங்களா? இப்போது நம்மளோட செக்ஷன்ஸ்குள்ளே போயிடலாமா? எல்லா ப்ராப்பர்ட்டிஸும் ரீகால் பண்ணியாச்சு. ஸோ now we are letting into எக்ஸைஸ் 2.5க்குள்ளே போகிறோம். இதில் இருக்க சம்ஸோட இந்த பிடிஎஃப் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன். மறக்காமல் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே? ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம், ஃபைண்ட் தி மாடுலஸ் ஆஃப் தி காம்ப்ளெக்ஸ் நம்பர். மாடுலஸ் ஆஃப் தி காம்ப்ளெக்ஸ் நம்பர் கண்டுபிடிக்கிறது ஈஸி. இதை ஆல்ரெடி உங்களுக்கு நான் ஹோம்ஒர்க் கொடுத்துருக்கேன். கரெக்டுங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நம்பருக்கு 2i/3 + 4i. நம்ம படித்த ப்ராப்பர்ட்டிஸ்லாம் எதுக்கு வேஸ்ட்டா அப்படின்னா இல்லை. ஸோ நீங்கள் இதை வந்து நார்மலாக டிவைட் பண்ணோம் அப்படின்னா யூ ஹாவ் டு புட் கான்ஜுகேட். நீங்கள் கான்ஜுகேட்டால் மல்டிபிள் பண்ணி அதுக்கப்புறம் டிவைட் பண்ணி ஆன்சர் எழுதணும். இல்லை அப்படின்றப்போ பட்சத்தில் நம்ம ஸ்ட்ரெயிட்டாகவே மாடுலஸ் எடுத்துக்கலாம். ஸோ மேலே நியூமரேட்டருக்கு தனி மாடுலஸ், டினாமினேட்டருக்கு தனி மாடுலஸ்னு தனித்தனியாக மாடுலஸில் எடுத்துக்கலாம். சரிங்களா? இப்போ இந்த 2iக்கு நம்ம மாடுலஸ் எடுக்கிறோம். வாட் வில் பி யுவர் ஆன்சர்?
it is minus 2i. Sorry, 2i ஓட மாடுலஸ் வேல்யூ என்னன்னு கேட்டிங்கன்னா அதோட ரியல் பார்ட் ஸ்கொயர் ப்ளஸ் இமேஜினரி பார்ட் ஸ்கொயர். இதோட ரியல் பார்ட் 0 ஸ்கொயர். ஸோ 0 ஸ்கொயர் ப்ளஸ் 2i ஸ்கொயர் பண்ணோம். 2i ஸ்கொயர் பண்ணால் இட் இஸ் 4 ஆக்சுவலி. ஸோ 2 ஸ்கொயர் பண்ணால் 4 டிவைடட் பை இவங்களோட மாடுலஸ். ஸோ இவங்களோட மாடுலஸ் என்னதில் ரியல் பார்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா 3 தான் ரியல் பார்ட். ஸோ ரியல் பார்ட் எல்லாத்தையும் நான் எல்லோ கலரில் ஹைலைட் பண்ணுறேன். ஸோ கேன் யூ see this? This is your 3. So this is 3 square plus 4 square. So what will be your answer? So your answer will be, so 2 square பண்ணி modulus conjugate எடுக்கும் போது 4 அப்படிங்கிறது 2ங்கிறது அப்படிங்கிறது ஆன்சராக வரும். கீழே 9 plus 16. 9 plus 16 is actually 25. So final answer is 2/5. இதோட ஃபைனல் ஆன்சர் என்னன்னு கேட்டிங்கன்னா 2/5 தான் அதோட ஃபைனல் ஆன்சர். சரிங்களா? இந்த மாதிரி ஒவ்வொரு சமயம் நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணி கண்டுபிடிக்கணும். ஸோ இட் இஸ் ஈஸி தான். இட் இஸ் நாட் ஸோ டஃப்லாம் கிடையாது. வாட் அபவுட் திஸ் சம்? இப்போ இந்த சம்முக்கு என்னமா பண்ணணும்? ஓகேங்களா? ஸோ யூ ஹாவ் டு டேக் ஹோல் மாடுலஸ், ரைட்? இப்படி ஒரு விஷயம் இருக்குது. எஸ். ஸோ இப்போ நீங்கள் இதுக்கு தனித்தனி மாடுலஸ் எடுக்கணும். தனித்தனி மாடுலஸ் எடுத்தால் தப்பாக போயிடும். ஏன்னா இங்கே நம்மளுக்கு ப்ளஸ் அப்படிங்கிற ஒரு சைன் இருக்குது. கரெக்டுங்களா? ஸோ ப்ளஸ் அப்படிங்கிற ஒரு சைன் இருக்குன்னா யூ ஹாவ் டு கிராஸ் மல்டிபிள் ஃபஸ்ட். இவங்க கூட நீங்கள் மல்டிபிள் பண்ணிட்டு தான் நெக்ஸ்ட் வேலையை பார்க்கணும். ஸோ அவங்களுக்கு கூட மல்டிபிள் பண்ணுறதுக்காக யூ ஹாவ் அ ப்ராசஸ். கரெக்டா? எஸ் எவ்ரிவன், யூ ஹாவ் டு மல்டிபிள் வித் தெம். ஏன் மேம் மல்டிபிள்? பிகாஸ் எதுக்கு மல்டிபிள்ன்றதை தெரிஞ்சுக்கோங்க. திஸ் இஸ் ஒன் ஃப்ராக்ஷன். இது நம்மளுக்கிட்ட இருக்க ஃப்ராக்ஷன், இதுவும் நம்மக்கிட்ட இருக்க ஃப்ராக்ஷனை ஃப்ராக்ஷனை நீங்கள் ஆட் பண்ணும் அப்படின்னா வி ஹாவ் டு மல்டிபிள், ரைட்? கிராஸ் மல்டிபிள் பண்ணால் போதும். ஸோ இந்த இடத்துலையும் நம்ம கிராஸ் மல்டிபிள் மட்டும் பண்ணால் போதும். ஸோ வாட் இஸ் யுவர் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் வில் பி? ஸோ இட் இஸ் 1/2 minus i into 1 minus i. சரிங்களா? ப்ளஸ் 1 minus 2i into 1 plus i whole divided by, okay, 1 plus i into 1 minus i. Done na? Yes. So when you take for this, இவங்க ரெண்டு பேர்த்தையும் மல்டிபிள் பண்ணுறது. ஸோ மல்டிபிள் பண்ணுற லாஜிக்கை நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். ரியல் நம்பர்ஸை நீங்கள் மல்டிபிள் பண்ணலாம். ஸோ 2வையும் 1ஐயும் மல்டிபிள் பண்ணலாம். இட் இஸ் 2. அண்ட் இமேஜினரி மல்டிபிள் பண்ணாலும் ரியல் தான் வரும். ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆக்சுவலி ஐ ஸ்கொயர் அப்படின்னு வரும். ஸோ இட் இஸ் +1. ஓகேவா? ஐ ஸ்கொயர் வேல்யூ இட் இஸ் -1. ஸோ திஸ் இஸ் யுவர் ரியல் பார்ட். அண்ட் இதோட ரியல் பார்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். இதோட ரியல் பார்ட் என்ன வரும்? 1ஐயும் மல்டிபிள் பண்ணால் இட் இஸ் ஆக்சுவலி 1. ஸோ +1 அண்ட் 2வையும் மைனஸ் ஐயும் -2 into +i it is -2i square. So it will become +i square. இது அங்கிருந்து வந்த ரியல் பார்ட். சரிங்களா? நெக்ஸ்ட் இமேஜினரி பார்ட்டுன்றப்போ மொத்தமாக ஒரு ஐயை நான் காமன் எடுத்துருவேன். இப்போ இந்த இமேஜினரிக்குள்ளே யாரெல்லாம் வருவாங்க கொஞ்சம் நல்லா யோசிச்சு சொல்லுங்கள். இவனோட ரியல் பார்ட், இவனோட இமேஜினரி பார்ட். ஸோ இட் இஸ் -2. இவங்களோட ரியல் பார்ட், இவங்களோட இமேஜினரி பார்ட் -1. சரியா? இஸ் வாட் அபவுட் திஸ்? இவனோட ரியல் பார்ட், இமேஜினரி பார்ட் -2 அண்ட் இவங்க ரெண்டு பற்றி பண்ணால் +1 whole divided by இவங்க ரெண்டு பற்றி மல்டிபிள் பண்ணுறது a plus b minus b. ஸோ வாட் யூ ஹேவ் a square minus b square. பட் ஒரு நம்பரே அவனோட கான்ஜுகேட் நம்பரையும் மல்டிபிள் பண்ணால் ரியல் பார்ட் ஸ்கொயர் ப்ளஸ் இமேஜினரி பார்ட் ஸ்கொயர் தான் வரும். ஸோ இட் இஸ் 1 square plus 1 square. இதில் பார்த்தீங்கன்னா இந்த +1 -1 எல்லாம் கேன்சல் ஆயிடுது. ஆமா ரைட்? +1 -1 எல்லாம் கேன்சல் ஆயிடும். இங்கே இருக்க +1 -1 கேன்சல் ஆயிரும். ஸோ வாட் இஸ் யுவர் ஹோல் ஸ்டெப் ஆன்சர்? இட் இஸ் 2 + 2i divided by
4 + 4i. நம்மளுக்கு வேண்டிய 4 + 4i நம்மளுக்கு வந்திருக்கு டிவைடட் பை 2ன்னு இருக்குது. சரிங்களா? இப்போ இவனுக்கு நீ மாடுலஸ் எடுக்கணும். ஸோ when you find this modulus 2 காமனாக எடுத்து கேன்சல் அவுட் பண்ணிக்கலாம். இப்போ இப்போதைக்கு உள்ளே தானே இருக்குது. 2 காமன் அவுட் பண்ணி கேன்சல் அவுட் பண்ணிக்கலாம். கேன்சல் அவுட் பண்ணால் 2 + 2i மட்டும்தான் இருக்கும். ஸோ it is equal to square root of 2 square plus 2 square. So that is √2 √2. So 4 நம்மளுக்கு 8ன்னு வரும். 8 means 2 √2 is your answer. சரியா பசங்களா? So this modulus will be 2 √2. ஓகேங்களா? we are going to have our third sum. Third sum பார்த்தீங்க அப்படின்னா பவர்ஸாக இருக்குது. ஸோ இந்த பவர்ஸோட எக்ஸ்பான்ஷனை வந்து நான் நேற்று கிளாஸில் உங்களுக்கு சொல்லியிருந்தேன், இருந்தாலும் சொல்கிறேன். நாம் மல்டிபிள் அப்படின்னா தனித்தனி மாடுலஸ் எடுத்துக்கலாம். இங்கே எவ்வளோ டைம் மல்டிபிள் ஆகும்? 1 - iங்கிற ஒரே நம்பர் இட் இஸ் மல்டிப்ளிங் 10 டைம்ஸ். 10 டைம்ஸ் ஒரே மாதிரி வரும். ஸோ அப்போ 10 டைம்ஸ் ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி மாட் எடுக்கலாம். இப்போ mod 1 - i, mod 1 - i, mod 1 - iன்னு 10 டைம் நம்மளுக்கு வரப்போகுது. கரெக்டுங்களா? அப்போது mod 1 - i the whole part 10 will be how much time? 1 - i, 1 - i, one minus i, 1 minus i, சரிங்களா? 1 - iன்னு சொல்லிட்டு இவ்வளோ டைம்ஸ் 10 டைம்ஸ் வரப்போகுது. ஸோ இது ஆக்சுவலி 1 - i தி ஹோல் பார்ட் 10ன்னு போட்டுக்கலாம். ஓகேவா? mod 1 - iனா என்னது? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 + 1 பவர் 10. ஸோ இட் இஸ் √2. √2வை நீங்கள் 10 டைம்ஸ் மல்டிபிள் பண்ணால் என்ன வரும்? √2வை 10 டைம்ஸ். ஸோ √2 × √2, √2 × √2ன்னு. ஸோ 2 √2வை நம்ம மல்டிபிள் பண்ணால் 2 வரப்போகுது. அப்படி பார்த்தா இங்கே எத்தனை 2 வரும்? 5 பவர். 5 5 பவர் வரும், which is 32 will be your answer. ஸோ யார் நம்மளுக்கு ஆன்சராக வருவா? 32 தான் நம்மளுக்கு ஆன்சராக வருவாங்க. சரிங்களா? அப்போ இவனை நீங்கள் மல்டிபிள் பண்ணும். யூ ஹாவ் டு டேக் மாடுலஸ் ஃபார் த சம். ஸோ இந்த சம்முக்கான மாடுலஸ் சம் வந்து உங்களுக்கு ஹோம் ஒர்க். ப்ளீஸ் ட்ரை இட் அவுட் கம். ஓகேங்களா? இதை மட்டும் ட்ரை அவுட் பண்ணுங்கள். ஓகேவா? ஃபார் எனி 2 காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் Z1 and Z2 such that 2 காம்ப்ளெக்ஸ் நம்பரோட மாட். ஓகேவா? இப்போதைக்கு நம்மக்கிட்ட என்ன கொடுத்துருக்காங்க? இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரோட மாட் வந்து 1. Z2 காம்ப்ளெக்ஸ் நம்பர் மாட் வந்து நம்மளுக்கு 1. சரிங்களா? அண்ட் கீழே டினாமினேட்டர் இது ரியல் நம்பர்னு சொல்லணும். எப்போ ஒரு விஷயத்தை ரியல் நம்பர்னு சொல்லலாம்? எப்போ ஒரு விஷயம் ரியலாக இருக்கும்? நல்லா யோசிச்சு சொல்லுங்கள். ஐ ஹவ் எக்ஸ்பிளைன் திஸ் ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு. ஸோ when Z2 Z காம்ப்ளிமெண்ட்டும் ஈக்குவலாக இருக்குன்னா அது ரியல். சரிங்களா? Z2 Z காம்ப்ளிமெண்ட்டும் ஈக்குவலாக இருக்குன்னா ரியல். கரெக்டா? எஸ். சின்ஸ் இட் இஸ் 1, நான் மாடையவே இப்போ காம்ப்ளிமெண்ட் வச்சு எழுத முடியுமான்னு பார்க்குறோம். எஸ், யூ கேன் ரைட் இட். ஒரு மாட் நம்மளுக்கு எப்படி கிடைக்கும்? ஸோ இதை வந்து நம்ம ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா யூ ஆல்சோ கெட் 1. இவனை நீங்கள் ஸ்கொயர் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு 1 தான் கிடைக்க போகுது. இந்த ஸ்கொயர் ஆக்சுவலி எப்படி எழுதலாம்? Z into mod Z. Which implies your Z is equal to 1 by mod Z1. Z2 is equal to 1 by mod Z2. இப்போதைக்கு இதை வச்சுப்போம். சரியா? இப்போதைக்கு இதை வச்சுப்போம். ஓகே? எஸ். இப்போ என்ன சொல்லணும்? இவனை நம்ம ரியல்னு சொல்லணும். இவங்களை ரியல்னு சொல்லணும்னா இவங்களோட கான்ஜுகேட்டும் இவங்களும் சேம்னு நம்ம காட்டணும். கரெக்டுங்களா? இவனோட கான்ஜுகேட் எடுத்து பார்ப்போம். ஸோ வாட் இஸ் யுவர் கான்ஜுகேட் ஃபார் திஸ் சம்? ஸோ Z1 + Z2 divided by 1 + Z1 Z2 தி ஹோல் காம்ப்ளிமெண்ட். இதுக்கு நம்ம ஹோல் காம்ப்ளிமெண்ட் எடுக்கிறோம். ஃபஸ்ட்டு 2 டிவைட் இருக்குது. 2 டிவைடுக்கு தனித்தனி காம்ப்ளிமெண்ட் எடுத்துக்கலாமா? அஃப்கோர்ஸ். ஸோ தனித்தனி கான்ஜுகேட் எடுத்துக்கலாம். ஸோ 1 கரெக்டா? இப்போ என்ன பண்ணலாம்னா தனித்தனி இது 2 பேத்துக்கும் தனித்தனியாக யூ கேன் டேக் தட். யூ கேன் ஸ்பிளிட் இட் தி காம்ப்ளெக்ஸ் நம்பர். ஸ்பிளிட் நம்பர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்?
ஓகே, மேலுக்கு அது ஸ்ப்ளிட் ஆயிடுச்சு. அகைன் 1க்கு கான்ஜுகேட் எடுத்தாலும் 1 தான், ரியல் நம்பருக்கு கான்ஜுகேட் எடுத்தாலும் சேம் ஆன்சர் தான். இப்போ இவங்க 2 பேத்துக்கும் கான்ஜுகேட் எடுங்க. நம்ம எந்த இடத்துலலாம் ஸ்ப்ளிட் பண்ண முடியுமோ அந்த இடத்துலலாம் ஸ்ப்ளிட் பண்ணிக்கணும். சரிங்களா? இவன் இந்த மாதிரி தனித்தனியாக நம்ம எடுத்துக்க வேண்டியதான். தட்ஸ் இட். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஸோ Z1 Z2 1 + Z1 Z2 இந்த மாதிரி 2 பேர் இருக்காங்க. ஓகே, இப்போ Z1க்கு பதிலாக நம்ம என்ன எழுதிக்கலாம்? யூ கேன் ரைட் இட் as 1/Z1. ஓகே, இது 1/Z1ன்னு எழுதிக்கலாம். ஸோ அதுக்கு பதிலாக நம்ம என்ன எழுதிக்கலாம்? 1/Z1 அண்ட் இதை வந்து 1/Z2ன்னு எடுத்துக்கலாம். 1 + 1/Z1 1/Z2. கரெக்டா? இப்போ மேலே இருக்கிற இது ஒரு ஃப்ராக்ஷன், இது ஒரு ஃப்ராக்ஷன். யூ கேன் டேக் LCM. ஸோ Z2 + Z1 டிவைடட் பை Z1 Z2. LCM அப்படின்னா கிராஸ் மல்டிபிள், அவ்வளோதான். ஸோ அதுக்கப்புறம் ஒரு ஹோல் டினாமினேட்டர் இருக்குது. இப்போ இவனுக்கு நீ LCM எடுத்தனா Z1 + Z2 + 1 divided by Z1 Z2. numerator தனியாக denominator தனியாக, I can split it away. that is your numerator and கீழே இருக்கிறது உன்னோட denominator. இப்போ numerator denominatorல நம்மளுக்கு காமனாக இருக்க ஒரு ஆள் இருக்குது. யார்? இங்கே இருக்க டினாமினேட்டரும் இங்கே இருக்க டினாமினேட்டரும் சேம். ஸோ அப்போ அது நம்மளுக்கு கேன்சல் அவுட் ஆயிரும். இட் கெட் கேன்சல்ட் அவுட். சரிங்களா? ஸோ இது கேன்சல் அவுட் ஆனால் Z2 + Z1 டிவைடட் பை Z1 Z2 + 1ன்னு வரும். ஓகேவா? ஸோ வாட் ஆக்சுவலி இதை வந்து நம்ம வந்து ஃபார்மேட் படி எழுதிக்கலாம். ஸ்ப்ளிட் தானே, ப்ளஸ் தானே, யூ கேன் ரைட் லைக் திஸ். ஸோ நமக்கு ஃபஸ்ட்டு என்ன எடுத்தோம்? Z1 + Z2 பை 1 + Z1 Z2க்கு ஹோல் காம்ப்ளிமெண்ட் எடுத்தோம். ஹோல் காம்ப்ளிமெண்ட் எடுத்தால் அதே ஆன்சர் அப்படியே வந்திருக்கு. அப்போ இவங்க 2 பேரும் நம்மளுக்கு என்னது? ரியல். ஸோ தென் இட் இஸ் ரியல். அப்போ அது ரெண்டும் ரியல் பார்ட். இப்படி ஒரு நம்பர் ஃபுல்லாக ரியலாக இருந்தால் மட்டும்தான் இது பாசிபிள். Z2 Z காம்ப்ளிமெண்ட் வில் பி ஈக்குவலாக இருப்பாங்க. சரிங்களா? ஸோ விச் ஆஃப் தி ஃபாலோயிங் ஆஃப் த பாயிண்ட்ஸ் இஸ் க்ளோசஸ்ட்? க்ளோசஸ்ட் அப்படின்னாலே டிஸ்டன்ஸ். ஓகேவா? க்ளோசஸ்ட்டாக இருக்காங்களான்னா அவங்களோட டிஸ்டன்ஸை வச்சு இவங்க க்ளோஸாக இல்லை பிக்கா அப்படின்றத பார்ப்போம். கரெக்டாக? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? இவங்களுக்கு இவங்களோட டிஸ்டன்ஸ் ஃபார்முலா கண்டுபிடிக்க போகிறோம். டிஸ்டன்ஸ் அப்படின்னாலும் யூ ஹேவ் டு சப்ராக்ட் இட். கரெக்டுங்களா? அப்போ இவங்களுக்கு டிஸ்டன்ஸ். ஸோ டேக் Z1. அவனை Z1ன்னு எடுத்துக்கோ. 10 - 8i. and Z2 என்னன்னு எடுத்துக்கலாம்? 11 + 6i. and what about Z3? Z3 will be 1 + i. சரிங்களா? இப்போது Z1 - Z2. no, Z3 கூட தானே செக் பண்ணி சொல்லணும். ஸோ Z1 - Z3 modulus 10 - 8i + 1 + i. So what will have? 11 - 7i. ஸோ இதுக்கு நீங்கள் மாடுலஸ் எடுத்திங்கன்னா என்ன ஆன்சர் வரும்? 11 ஸ்கொயர் + 7 ஸ்கொயர். 11 ஸ்கொயர் will be 121 + 49. So 55, 6 + 5, 1. So your answer will be 210. √210 நம்மளுக்கு ஆன்சராக வரும். கரெக்டாப்பா? ஸோ √210 நம்மளுக்கு ஆன்சராக வரும். 1 sec. Sorry, really sorry, we have to subtract it, right? Subtractionக்கு பதிலா நான் அடிஷன் பண்ணி வச்சிருக்கேன். Yeah, so subtract with 1 + i. You have to subtract it. So 10ல 1 போச்சுன்னா 9 and 8ல 1 போச்சு அப்படின்னா it is -9. So what will be your answer? It is 81 + 81. So it is 2 × 81. So 81 வெளியே போயிடுச்சுன்னா it is 9. So 9 √2. ஓகே, அவ்வளோதான். ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னது?
Z2 minus Z3. What is Z2? It is 11 plus 6 I லேருந்து அதே same 1 plus I நீங்கள் subtract பண்ணணும். So subtract பண்ணா என்ன வரும்? 11ல 1 போச்சுனா 10 and 6ல 1 போச்சுனா 5. So square root of 10 square 100, 5 square 25. So it is root of 125. 125 எப்படி எழுதலாம்னா 25 into 5 எழுதலாம். So it is 25 in which form 5 root 5. So நம்மளுக்கு என்ன ஆன்சர் 5 root 5. 5 root 5 விட 9 root 2 அதிகமான்னு கேட்டால் எஸ் 9 root 2 will be greater. ஏன்னா நம்மளுக்கு root 2 வேல்யூ 1.414. ஸோ 1.414 into 9நாலும் 9.414 வந்துடும். 5 root 5 root 5 ஸோ இதில் 5 into root 5 value. What will be 5 into root 5 value? Five into root 5. Okay, so 5 into it is 11.18 something வருது சரிங்களா. இது 9 into root 2 value. $12.72 ஓகேவா. அது 11 point something, இது 12 point something. ஸோ இப்போ யார் அதிகம்னு கேட்டிங்கன்னா 5 root 5 விட 9 root 2 தான் அதிகம் சரிங்களா மேம். இது எப்படி மேம் கன்க்ளூட் பண்ணுறது? ஐ ஹாவ் நோ ஐடியா அப்படின்னா ஓகே எஸ் இட் இஸ் ரைட் ஓகேவா. இந்த வேல்யூ கரெக்ட், இதுக்கு மேலே இதை டிபேட் பண்ண தேவையில்லை. ஸோ யார் க்ளோசஸ்ட்டாக இருப்பாங்க? இப்போ யார் க்ளோசஸ்ட்டாக இருப்பாங்கன்னா கம்மியான டிஸ்டன்ஸில் இருக்கிறவங்க தான் க்ளோசஸ்ட். ஸோ க்ளோசஸ்ட் வில் பி 11 plus 6i. அப்போ 11 plus 6i is the closest point சரிங்களா. எஸ் if mod is equal to 3 show that okay fine. இது எப்படி மேம்? ஸோ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டுன்ற இன்இக்வாலிட்டி வந்தாலே யூ ஹாவ் டு நோ திஸ் ப்ராப்பர்ட்டி. Z1 ரெண்டு பேர்த்தோட இண்டிவிஜுவல் மாடை விட இவங்க கம்மியாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். அண்ட் இவங்க ரெண்டு பேர்த்தோட இண்டிவிஜுவல் மோடை விட இவங்க அதிகமாக இருப்பாங்க. ஓகே, இதை தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா. ஸோ வாட் வி ஹாவ் டு ஃபைண்ட் திஸ். இப்போது இதுக்கு இசட்டுங்கிறது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர். இப்போ இசட்டுங்கிறது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர். அப்போ இன்னொரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் யார்? நம்மளுக்கு 6 + 8i. ஸோ ஐம் ஜஸ்ட் ஸ்ப்ளிட்டிங் திஸ் ஸ்ப்ளிக்ஸ். ஸோ இசட் ப்ளஸ் 6 - 8i நம்ம ஸ்ப்ளிட் பண்ணுறோம். இது ஸ்ப்ளிட் பண்ணால் என்ன வரும்? இது நிச்சயமாக யாரோட கம்மியாக இருக்கும்? mod z plus mod 6 minus 8ஐ விட கம்மியாக இருப்பாங்க சரியா பசங்களா. and what about this case? so இது mod z minus 6 minus 8i அதுக்கு ஒரு ஹோல் மாடுலஸ் போட்டுக்கலாம். ஏன்னா it can be negative right. இப்போ mod z ஓட வேல்யூ 3. so 3 minus இவனோட வேல்யூ என்னது? இவனோட வேல்யூ எப்படி கண்டுபிடிப்பீங்க? square root of 36 plus 64. ஓகே, இதோட வேல்யூ 3 அண்ட் இதோட வேல்யூ 36 plus 64. 36 plus 64 it is 100. 100 வந்து 10ல வெளியே எடுத்துக்கலாம். so it is 10. 3 minus 10 it is 7. so less than or equal to இதை பண்ணிங்க அப்படின்னா 10 கிடைக்கும். so 10 means 3 plus 10 that is 13. 3 plus 10 equal to 13. so hence finished. நம்ம ப்ரூவ் பண்ண சொன்ன ஸ்டேட்மெண்ட் நம்மளுக்கு வந்துருச்சு சரியா பசங்களா. ஐ ஹோப் இட் இஸ் ஈஸி ரைட். இப்போ வரைக்கும் அது ஈஸியாக தானே இருக்கு. ஒன் செக். யா ஸோ இஃப் mod z is equal to 1 and show that இவங்க ஓகே பக்கா. how can you split this? How we can split this? Okay.
ஸோ இது ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பராக ட்ரீட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு. ஸோ திஸ் இஸ் ஒன் காம்ப்ளெக்ஸ் நம்பர், திஸ் இஸ் ஒன் காம்ப்ளெக்ஸ் நம்பர். ஃபைன். அப்போது z² minus 3ன்னு இருக்குது, கரெக்டுங்களா? இப்போ என்ன காம்ப்ளெக்ஸ் நம்பர் பார்த்தோம்? இட் இஸ் ஆல்வேஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு mod z² மைனஸ் 3க்கு mod எடுத்தால் 3a தான், கரெக்டா? ஸோ இட் இஸ் ப்ளஸ் ப்ளஸ் மைனஸ் 3, கரெக்டாக பசங்களா? எஸ். ஸோ இதோட வேல்யூ என்னது? இங்கே ஈக்குவல் டு போட்டால் போதும். ஓகே, இதோட வேல்யூ என்னது? வாட் இஸ் திஸ்? ஸோ திஸ் வேல்யூ வில் பி 1. ஏன்னா மோடோட வேல்யூ 1, z²னாலும் 1 தான். ஸோ 1 + 3 which is equal to 4. ஓகேவா? இட் இஸ் ஆல்வேஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 4. ஃபைன். இப்போ அது வந்து யாரோட இல்லை கம்மியாக இருக்கும்னு பார்க்கணும். ஸோ z² மைனஸ் ஆஃப் -3 சரியாப்பா? எஸ். ஸோ z² வேல்யூ இட் இஸ் 1. ஸோ 1 minus 3. So it is 2. So 2 is always less than or equal to z² minus 3. So நம்ம prove பண்ண வேண்டிய ரெண்டு inequality காட்டியாச்சு. Okay, this is the proof, only proof. If mod z is equal to 2, then show that 8 plus 7 plus 6 plus 8i. ஓகேவா? சேம் ப்ராசஸ். இது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர், இது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பராக ட்ரீட் பண்ண போகிறீங்க. தட்ஸ் இட். ஸோ டேக் திஸ் அஸ் ஹோம்ஒர்க். ஓகேவா? இதை ஹோம்ஒர்க்காக டூ பண்ணி வாங்க, சரிங்களா? இஃப் z1 + z2 + z3 ஆர் 3 காம்ப்ளெக்ஸ் நம்பர் சச் தட், இதை வந்து ஒரு 3 காம்ப்ளெக்ஸ் நம்பராக நம்ம பார்க்குறோம். ஸோ ஓகே, அப்போது mod z1 = 1, mod z2 = 2 and mod z3 = 3. இந்த மாதிரி 3 சம்ஸ் இருக்குது, சரிங்களா? ஸோ mod z1 + z2 + z3 = 1. இது ஒரு ஸ்டேட்மெண்ட். தென் ஷோ தட்னு இவனை கண்டுபிடிக்கணும், கரெக்டா? எஸ். இப்போ தனித்தனியாக கண்டுபிடிக்கலாமா பசங்களா? யூ கேன் ஸ்பிளிட் இட், ரைட்? இப்போது நீங்கள் தனித்தனியாக கண்டுபிடிக்கணும், ஆனால் இது ரெண்டும் ஆப்ரேஷன்ஸ் வேறு. ஓகே, என்ன பண்ணலாம்? செக் அண்ட் சே. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஸ்டேட்மெண்ட் எடுத்துப்போம். இந்த ஸ்டேட்மெண்ட்டில் என்ன சொல்லலாம்? இசட்டையும் z1 காம்ப்ளிமெண்ட்டையும் மல்டிபிள் பண்ணால் 1. அப்போ z1ங்கிறது இப்போ யாராக இருப்பாங்க? 1/z1 காம்ப்ளிமெண்ட்டாக இருப்பாங்க, ரைட்டா? அண்ட் வாட் அபவுட் திஸ் கேஸ்? it is equal to 2. So z1ஐயும் z2 z2 காம்ப்ளிமெண்ட்டையும் நம்ம மல்டிபிள் பண்ணால் நம்மளுக்கு 4 ஆன்சராக வரும். ஸோ z2 will be 4/mod z காம்ப்ளிமெண்ட், சரிங்களா? அதே மாதிரி அவங்க. ஸோ z3 into z3 காம்ப்ளிமெண்ட் will be 9. ஏன்னா mod ஸ்கொயர் வரும் நம்மளுக்கு, கரெக்டா? ஸோ z3 = 9/z3 காம்ப்ளிமெண்ட். இந்த மாதிரி 3 டிஃப்ரெண்ட் சொல்யூஷன்ஸ் நம்மளுக்கு வருதா மக்களே? எஸ், யூ ஹாவ் த சொல்யூஷன், ரைட்? கரெக்டா? எஸ். இப்போ இதெல்லாம் வந்து நான் எங்கே மேம் போட போகிறேன்னா இந்த இடத்துல போட போகிறேன். கிவன்லேயே நம்ம எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம், சரியா? ஸோ z1 + z2 + z3 = 1. இப்போது இந்த z1க்கு பதிலாக இப்போ நம்ம என்ன போடலாம்? 1/z1 காம்ப்ளிமெண்ட்டுன்னு போடலாம். இவங்களுக்கு பதிலாக 4/z2 காம்ப்ளிமெண்ட்டுன்னு போடலாம். இவங்களுக்கு பதிலாக 9/z3 காம்ப்ளிமெண்ட்டுன்னு போடலாம். இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? எல்சிஎம் எடுப்பீங்க. ஃபஸ்ட்டு இவங்க 2 பேர்த்துக்கும் எல்சிஎம் எடுத்துடலாமா? ஸோ எல்சிஎம் எடுத்தால் z2 காம்ப்ளிமெண்ட் + 4z1 டேஷ் டிவைடட் பை
z1 z2 the whole dash போட்டுக்கலாம்ல எஸ் ஸோ ப்ளஸ் 9 by z3 dash equal to 1 இப்போ அகைன் if you take LCM இப்போ நம்ம LCM எடுக்கிறோம் அப்போ z3 dash ரெண்டு கூடயும் மல்டிபிள் ஆகும் ஸோ z2 dash z3 dash plus 4 z1 dash z3 dash plus 9 okay z2 z1 z2 right z1 z2 dash divided by z1 z2 z3 னு எல்லாருமே மல்டிபிள் ஆவாங்க ஓகேவா this value will be 1 ஸோ பார்த்தீங்க அப்படின்னா we can now என்ன பண்ணலாம் இவங்க ரெண்டு பேத்துக்கும் ஹோல் காம்ப்ளிமெண்ட் போட்டுக்கலாம் whole complement and 9 z1 z2 whole complement ரெண்டு பேத்துக்கும் தனித்தனி மாடுலஸ் எடுத்துக்கலாம்ல பசங்களா எஸ் யூ கேன் ஸ்ப்ளிட் தி மாடுலஸ் டிவைட் அப்படின்றப்போ ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம் மொத்தமாக சரிங்களா ஓகே இப்போ என்ன பண்ணலாம் இவங்க ரெண்டு பேத்துக்கும் தனித்தனி மாடுலஸ் யூ கேன் ஸ்ப்ளிட் இட் அவே which is equal to what? So இவனை தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணிட்டோம் அப்படின்னா mod z1 mod z2 mod z3 so இதோட வேல்யூஸ் என்ன what is this value so everything இதோட வேல்யூ என்ன வரும் பசங்களா so when you multiple each and every values when you multiple yes so when you multiple it இவங்களை மல்டிபிள் பண்ணால் 1 into 2 into 3 that is 6 சரிங்களா ஆனால் மேம் லெஃப்ட் சைடுன்னு ஒழுங்காக வரலையே லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா இது ஒரு நம்பர் இது ஒரு நம்பர் இது ஒரு நம்பர் மூணு பேத்துக்கும் கான்ஜுகேட் இருக்குது ஹோல் கான்ஜுகேட் எடுத்துக்கலாம்ல ஸோ when you take whole conjugate z2 z3 plus 4 z1 z3 plus 9 z1 z2 the whole complement இப்போ சொல்லுங்கள் நம்மளுக்கு கொஷனில் காம்ப்ளிமெண்ட்டே இல்லாமல் கேட்டிருக்காங்க ஸோ காம்ப்ளிமெண்ட் இல்லாமல் கேட்டிருக்காங்க இங்கே காம்ப்ளிமெண்ட் இருக்குது நம்ம தான் பார்த்துருக்கோமே காம்ப்ளிமெண்ட்டுக்கு மாடல் எடுத்தாலும் சரி காம்ப்ளிமெண்ட் இல்லாமல் எடுத்தாலும் சரி ஆன்சர் ஒன்று ஸோ z2 z3 ப்ளஸ் 4 z1 z3 ப்ளஸ் 9 z1 z2 ஈக்குவல் டு 6 அப்போ நம்மளுக்கு 6 will be our answer yes ஸோ புரிஞ்சிச்சா பசங்களா புரிஞ்சா லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணிவிடுங்க ஓகேவா இஃப் தி ஏரியா ஆஃப் தி ட்ராங்கிள் ஃபார்ம்டு பை தி வர்டெக்ஸ் z minus z and z plus I z is 50 square units ஓகேவா ஏரியா ஆஃப் தி ட்ராங்கிள் ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஸோ when we talking about area of the triangle yeah so area of a triangle na area covered so z minus z find the value of mod z okay fine area of a triangle நம்மளுக்கு எப்படி வரும் பசங்களா how will you find your area of a triangle ஒன்றுமே இல்லை இது நீ ஆல்ரெடி பண்ணது தான் சரியா ஸோ xyன்னு ஓகேவா இசட்டை நம்ம என்னென்னு எடுத்துக்க போகிறோம் x ப்ளஸ் ஒய் ஐஒய்ன்னு எடுத்து போகிறோம் இட் இஸ் நார்மல் வித் திங்க் நான் ஐயால் மல்டிப்புளெல்லாம் என்ன ஆகும்னு சொல்ல ஐயால் மல்டிபிள் பண்ணால் ஒரே ஒரு சைன் விச் இஸ் நம்மளுக்கு வந்து எக்ஸோட சைன் மட்டும் மாறும் சரியா ஐயால் மல்டிபிள் பண்ணுறது 90 டிகிரிக்கு ரொட்டேட் பண்ணுறதுக்கு ஈக்குவல் ஸோ ரொட்டேட் பண்ணிங்க அப்படின்னா யூ வில் கெட் ஸோ I z is equal to I into x plus iy. So when you multiply it, you will get minus y plus ix. Correct pasangla? Yes. So இப்போ z plus iz. Z plus iz means இவன் ரெண்டு பத்தி ஆட் பண்ணா என்ன வரும்? So x plus iy minus y plus ix ஆட் பண்ணா என்ன வருது? x minus y
ப்ளஸ் ஐயை காமன் எடுத்துட்டா எக்ஸ் ப்ளஸ் ஒய். சரிங்களா? திஸ் இஸ் யுவர் ஆன்சர், ரைட்? இப்போ போடுறா ஒரு வேல்யூவை. ஓகே, ஸோ வென் யூ ட்ரா இட், நம்ம இப்போ ட்ரா பண்ண போகிறோம். ஓகே, டன். இப்போ நல்லா யோசிச்சு சொல்லுங்கள். எக்ஸ் ப்ளஸ் ஒய்ங்கிறது சம்திங் ஹியர் ஒரு ஃபர்ஸ்ட் கோஆர்டினேட்டாக இருக்குது. சரியா? மைனஸ் ஒய் ப்ளஸ் எக்ஸ், மைனஸ் ஒய் ப்ளஸ் எக்ஸ் மீன்ஸ் இட் இஸ் இன் தி ஃபோர்த் குவாட்ரண்ட். ஸோ இதோட அப்படியே இமேஜாக இருக்கும். கரெக்டாக 90 டிகிரிக்கு ரொட்டேட் பண்ணால் இது வந்துடுச்சு. ஆமாம், ரைட் பசங்களா? மைனஸ் ஒய் ப்ளஸ் ஐஎக்ஸ். யா, ஸோ நோ, ரியல் பார்ட் இஸ் இமேஜினரி. சாரி, நம்ம தப்பு பண்ணிட்டோம். when I am rotating I, it shift to. ஸோ இதுலேருந்து ஒரு 90 டிகிரிக்கு ரொட்டேட் பண்ணும்போது நம்மளுக்கு இந்த இடத்துல வரும். ஓகே, திஸ் இஸ் தி செகண்ட் பாயிண்ட். இப்போ தேர்ட் பாயிண்ட் என்னது? I மைனஸ் எக்ஸ் மைனஸ் ஒய்யும் அண்ட் எக்ஸ் ப்ளஸ் ஒய் இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் எடுத்துக்கணும். இட் இஸ் சம்ஹவ் இது சம்ஹவ் இது எங்கேயோ இருந்துட்டு போகுது, ப்ராப்ளம் கிடையாது. இப்போ நீங்கள் ரெண்டு ஃபேக்ட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிட்டிங்க, கரெக்டாக? ஸோ நீங்கள் எப்படி எடுத்தாலும் சரி, திஸ் இஸ் யுவர் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அண்ட் திஸ் இஸ் யுவர் செகண்ட் பாயிண்ட் அண்ட் தட் கோயிங் டு பி யுவர் தேர்ட் பாயிண்ட். கரெக்டாக? எப்படி எடுத்தாலும் சரி 1 2 3, அது மேலே வந்தாலும் 3 தான் வரப்போகுது, கீழே வந்தாலும் அதுதான் 3. கரெக்டாக? ஸோ 1 இங்கே இருந்தால் அதுதான் 2 1 3 இருப்பான். ஸோ கீப் திஸ் இஸ் அஸ் 1, இதை 1 இதை 2 வச்சுக்கோ. அது மேலே வந்து அவங்க 3. ஓகே, ஃபைன். ஸோ இவனை நீ பாயிண்ட் நம்பர் 1ன்னு வச்சுக்கோங்க, பாயிண்ட் நம்பர் 2, பாயிண்ட் நம்பர் 3. ஸோ வாட் இஸ் ஏரியா ஆஃப் இன்டெகிரேஷன் ஃபார்முலா மக்களே? ஏரியா ஆஃப் இன்டெகிரேஷன் ஃபார்முலா என்னது? half into, ஓகே, x1 x2 x3 எழுதுவோம்ல. ஸோ வாட் இஸ் x1 ஹியர்? ஸோ எக்ஸ் மைனஸ் ஒய், அதுக்கப்புறம் எக்ஸ் மைனஸ் ஒய், அதுக்கப்புறம் மைனஸ் எக்ஸ் இஸ்ல ப்ளஸ் எக்ஸ். And y-axis பொறுத்த வரைக்கும் what is your y value here? y x plus y into y. இவங்களை மல்டிபிள் பண்ணால் 50. சரியா? ஸோ இங்கே இருக்க half இங்கே போச்சுன்னா 100. ஸோ when you multiple it, upper cross minus lower cross. கரெக்டா? ஸோ when you multiple it x square, மல்டிபிள் பண்ணால் minus yx minus y square, and when you multiple this xy minus y square whole minus y square and plus x square minus xy, இவனை நீ மல்டிபிள் பண்ணனா plus x square minus xy, plus xy equal to 100. சரியா? இதில் எதெல்லாம் கேன்சல் ஆகும்? இப்போ இதுக்குள்ளேயே கேன்சல் ஆகிறாங்க யாருன்னு கேட்டிங்கன்னா xy கேன்சல், இங்கே இருக்க xy கேன்சல் ஆயிடும். சரியா? ஸோ வாட் யூ வில் ஹாவ்? ஸோ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2y ஸ்கொயர், அண்ட் இங்கே இருக்க மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர், இங்கே ப்ளஸ் 2x ஸ்கொயர், ஸோ 2x ஸ்கொயர் ஈக்குவல் டு 100. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணால், ஸோ இதில் ஒருத்தவங்க போயிடுச்சுன்னா மைனஸ் ஒய் ஸ்கொயர் அண்ட் இதில் ஒருத்தவங்க போயிடுச்சுன்னா மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். ஸோ மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 100. அவன் என்ன கேட்டிருக்கான்? ஃபைண்ட் தி வேல்யூ ஆஃப் mod z. ஃபைன். இப்போது நம்ம இதில் மைனஸால் மல்டிபிள் பண்ணிட்டோம். மைனஸால் when you take minus, ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு மைனஸ் 100. சரிங்களா? இப்போ இது யார்? ஸோ எக்ஸுங்கிறது உன்னோட ரியல் பார்ட், ஒய்ங்கிறது இசட்டோட ரியல் பார்ட். ரியல் பார்ட் ஸ்கொயர் ப்ளஸ் இமேஜினரி பார்ட் ஸ்கொயர்னா இட் இஸ் mod z தி ஹோல் ஸ்கொயர். அப்போ mod z தி ஹோல் ஸ்கொயர் ஆன்சர் நம்மளுக்கு மைனஸ் 100 வரணுமா? நோ, இட் இஸ் நாட் மைனஸ் 100. ஓகே, we have to put modulus here. இங்கே mod சைன் போட்டுக்கோங்க. சரியா? mod சைன் போட்டுக்கோங்க. இங்கே இருக்க mod சைனை போட்டுக்கிட்டா இட் இஸ் கரெக்டாக வந்துடும். ஓகே, when you put mod sign,
இதோட வேல்யூ நம்மளுக்கு ப்ளஸ்ஸாக மாறிடும். ஸோ நோ நீட் ஃபார் -100, இட் வில் பி +100. ஸோ +100. சரியா பசங்களா? அப்போ மாட் ஸ்கொயர் வந்து 100. அப்போ மாட் இசட்டோட வேல்யூ என்னது? 10. அப்போ மாட் இசட் வேல்யூ என்னது? 10. இட் கோயிங் டு பி 10. சரியா பசங்களா? எஸ். Show that the equation 𝑧³ plus 2𝑧 bar equal to 0 have 5 solutions. So the 5 solutions இருக்குன்றதை நாம prove பண்ணணுமாமா. How will you prove this? எப்படி prove பண்ணலாம்? Yes. First of all, இதுக்கு நீங்க மாடுலஸ் எடுத்துக்கோங்க. சரியா? ஏன்னா மாடுலஸ் எடுத்தா நம்மளுக்கு எல்லா வேல்யூவும் ஈக்குவலாக வரும். ஸோ காமன் அவுட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸை சொல்யூஷன்ஸாக எழுதணும்னா நீங்கள் மாடாக எழுதிக்கிட்டால் ஈஸியாக இருக்கும். ஏன்னா மாடுங்கிறது நம்பருக்கு ஒரு கோஃபிஷியன்ட் நம்பராக இருக்கும்போது we can find it very easily. ஸோ நான் என்ன பார்க்க போகிறேன்னா மாடால் அப்ளை பண்ண போகிறேன். ஸோ மாட் 𝑧³ ஃபஸ்ட்டு இந்த 𝑧³ ஈக்குவல் டு -2𝑧 bar. கரெக்டாக? ரெண்டு பக்கம் மாட் அப்ளை பண்ணு. Mod 𝑧³ equal to mod -2𝑧 bar. So 𝑧³ will be mod 𝑧³. இது எப்படி எழுதலாம்? 2 into mod 𝑧 bar. 𝑧 barனாலும் சரி 𝑧னாலும் சரி ஆன்சர் சேம். ஸோ நம்ம இது 𝑧ஆ மாற்றிக்கிறோம். ஓகே, எல்லாத்தையும் இப்போ ஒரு பக்கம் கொண்டு வாங்க. அப்போது 𝑧³ -2𝑧 bar equal to 0. இது ஒரு ஈக்குவேஷன் நம்மளுக்கு வந்துருச்சா? கரெக்டாக பசங்களா? இப்போது நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஒரு சொல்யூஷன் நம்ம ஃபைண்ட் பண்ணுறோம் அப்படின்னா எப்பயுமே எல்லாத்தையும் ஒரு பக்கம் கொண்டு போய் காமன் அவுட் பண்ணணும். ஸ்ட்ரெயிட்டாக கேன்சல் பண்ணக்கூடாது. நீங்கள் எல்லாம் என்ன பண்ணுவீங்கன்னா ஈவினிங் கேன்சல் பண்ணால் ஸ்கொயர் வந்துடும்ல மேம். நோ, அப்படி பண்ணாமல் இந்த சைட் கொண்டு போய் கேன்சல் அவுட் பண்ணுங்கள். சரியா? அப்படி கேன்சல் அவுட் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? மாட் இசட்டை காமனாக எடுத்துக்கலாம். ஸோ மாட் இசட்² -2 equal to 0. சரியா? அப்போ இது 0, இது 0. ஸோ மாட் இசட் ஈக்குவல் டு 0. ஃபைன். மாட் இசட் ஈக்குவல் டு 0ன்றது ஒரு ஆன்சர். அப்போ இசட் 0வாக இருந்தால் தான் மாட் இசட் நம்மளுக்கு 0வாக இருக்க முடியும். கரெக்டா? அண்ட் இவங்களை பொறுத்த வரைக்கும் மாட் இசட் ஸ்கொயர் -2 is equal to 0. இப்போ மாட் இசட் ஸ்கொயர் is equal to 2. ஓகே, அப்போ இது ஸ்கொயர் ரூட் அங்கே போயிடுச்சு அப்படின்னா யூ ஆர் கெட்டிங் +or -2. The 2. So you can have +or -2 as your answer. எப்படி பார்த்தாலும் 5 solutions. ஓகே, நம்மளுக்கு z தானே வேணும். we need z, right? ஸோ இதுலேருந்து z கண்டுபிடிக்க முடியாது. ஸோ நம்ம இந்த மாட் z ஸ்கொயரை எப்படி எழுதிக்கலாம்? z into z காம்ப்ளிமெண்ட்னு எழுதிக்கலாம். ஸோ z into z காம்ப்ளிமெண்ட் is equal to 2. ஓகேவா? So z complement will be equal to one sec. அப்போ z is equal to 2 by z complement. சரியா? இதை தூக்கி இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்க. சரியா? இதை தூக்கி அங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்க. அப்போ 𝑧³ plus 2 complement z is equal to 0. கரெக்டா? இதில் அதை சப்ஸ்டியூட் பண்ணலாம். 𝑧³ பதிலாக என்ன பண்ணுவீங்க? 2 by z complement the whole cube plus 2z bar is equal to 0. சரியா? when you do it you will get 8 by z complement cube plus 2z bar equal to 0. when you do it 8 plus 2 z bar the whole power 4 divided by z complement equal to 0. 0 to anything it is 0 தான். so 0 ஆயிரும். இப்போ 8 plus 2 z1 bar 4 is equal to 0. ஸோ இங்கே இருக்கிறது இந்த சைடு வந்து மைனஸ், ரைட்? அப்போது -2 z1 bar complement is equal to 8. சரியா? இவனையும் கேன்சல் பண்ணால் 4. ஸோ -z1 4 equal to 4. -4. சரியா? எஸ். ஸோ z காம்ப்ளிமெண்ட்டுக்கு 4 எடுத்தால் நம்மளுக்கு -4 ஆன்சராக வரும். நம்மளுக்கு z தானே வேணும். ஹேவ் சொல்யூஷன், ரைட்?
So solutions, see z complement க்கு அப்போ 4 solution இருக்கு. It is an like you have like it implies you have 4 solution. This equation has 4 solution. So it has 4 solutions. அது போக z-க்கு 0ன்னு ஒரு சொல்யூஷன் பார்த்தோம். ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ணால் 5 சொல்யூஷன்ஸ் வந்துருச்சு. சரியா பசங்களா? எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு 5 சொல்யூஷன்ஸ் மொத்தமாக கிடைச்சிருச்சு. ஓகேவா மக்களே? எஸ். ஸோ 5 சொல்யூஷன்ஸ் we have it. Second, last, I think this is the last question. Find the square root of 4 plus 3i. So இந்த square root sum வந்து நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்கல, கரெக்டா? ஸ்கொயர் ரூட்டுக்குன்னு ஒரு ஃபார்முலா இருக்குது. எஸ், யூ ஹாவ் அ ஃபார்முலா ஃபார் ஸ்கொயர் ரூட். ஸோ இந்த ஃபார்முலா டெரிவேஷனை ஃபஸ்ட் நான் சொல்லிடுறேட்டா. ஹவு த ஃபார்முலா கம்ஸ் ஃப்ரம். எஸ், ஃபார்முலா டெரிவேஷனை நான் சொல்லிட்டா பசங்களா. அந்த ஃபார்முலா எப்படிமா வந்துச்சுன்னா நார்மல் ப்ரொசீஜர் தான். நார்மலாக ஒரு ப்ரொசீஜர் பண்ணுறீங்க, அதுக்கான ஆன்சரை கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, சிம்பிளாக எப்படி வந்துச்சுன்னு சொல்லிடுறேன். ஸோ இப்போது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரோட ரூட்டோட ஆன்சர் நம்ம சொல்லணும். இதோட ரூட்டோட ஆன்சர், ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரோட ரூட் என்னவா இருக்க போது, ஆப்வியஸ்லி ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பராக தான் இருக்க போகுது. ஸோ இந்த எக்ஸ் அண்ட் ஒய் வேல்யூவை நம்ம கண்டுபிடிச்சா போதும், கரெக்டாக? ஸோ இந்த எக்ஸ் அண்ட் ஒய் எப்படி கண்டுபிடிக்கிறது? இங்கே இருக்க ஸ்கொயர் ரூட் இங்கே போச்சுன்னா ரூட்டு. ஸோ a + ib = x + iy தி ஹோல் ஸ்கொயர். இதோட ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா என்னது? எக்ஸ் ஸ்கொயர், இவனை ஸ்கொயர் பண்ணால் ஒய் ஸ்கொயர், சரியா? plus 2xyi. Yes, this is இதனோட ஆன்சராக இருக்கும். ஸோ which implies அப்போ ஏவோட வேல்யூ வந்து x² - y² and 2xyயோட ஆன்சர் வந்து நம்மளுக்கு b. நம்மளுக்கு தேவை x and yயோட தனித்தனி ஆன்சர், சரியா? நம்மளுக்கு ஸ்கொயர் இருக்குது, x² - a² இருக்குது. ஸோ இதை நீங்கள் எப்படி எழுதலாம்? x + y × x - y, x + y × x - yன்னு எழுதலாம். இல்லைனா ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா அப்ளை பண்ணி பார்க்கலாம், சரியாப்பா? ஸோ நம்ம ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா அப்ளை பண்ணி பார்ப்போம். ஸோ x² + y² தி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா. when you apply, what you will have? x⁴ + y⁴ plus 2x² y². சரியா? எஸ். ஓகே, இது எங்கேருந்து கொண்டு வரலாம்? இது எங்கேருந்து கொண்டு வரலாம்? ஸோ நார்மலி ஒரு a² + b² வேல்யூ யாருக்கு ஈக்குவலாக இருப்பாங்க? a - b தி ஹோல் ஸ்கொயர். ஸோ a - b தி ஹோல் ஸ்கொயர்லேருந்து ப்ளஸ் 2ab நீங்கள் சப்ராக்ட் பண்ணுறதுக்கு ஈக்குவல், கரெக்டாக? ஸோ இதை நீ அப்போ என்னென்னு எழுதிக்கலாம்? வாட் யூ கேன் ரைட் தட்? ஸோ இதுக்கு பதிலாக நம்ம என்னென்னு எழுதிக்கலாம்? x² + y² தி x² - y² தி ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 2x² y² ப்ளஸ் 2x² y². ஸோ இட் இஸ் x² - y² தி ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 4x² y². இது யாருன்னு கேட்டால் a². இது யாருன்னு கேட்டிங்கன்னா b. ஸோ இட் இஸ் b². அப்போ x² + y² தி ஹோல் ஸ்கொயரோட ஆன்சர் a² + b², சரிங்களா? ஸோ அப்போ x² + a² = a² + b². x² - y² = a², கரெக்டா? யா. ஸோ இப்போ இது ரெண்டு பேர்த்தையும் நீ அடிச்சு விடுப்பா. இவங்க ரெண்டு பேர்த்தையும் ஆட் பண்ணால் போதும். when you add both, what you will have? 2x² = ரெண்டு பேர்த்தையும் ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணால்
2a square plus b square, sorry, this is square root. So add பண்ணுறீங்க, add பண்ணிங்கன்னா a plus square root of a square plus b square. சரியா? Yes. So நம்மளுக்கு தேவை x ஓட வேல்யூ. So it is a plus square root of a square plus b square by 2. So x ஓட வேல்யூ will be, இதுக்கு தனியாக ஸ்கொயர் ரூட் எடுக்கணும், அப்போ இதுக்கு தனியாக போகும், ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் a plus square root of a square plus b square by 2. சரியா? அப்போ இவங்க ரெண்டு பற்றி சப்ராக்ட் பண்ணா, when you both subtracted, இவனிலிருந்து சப்ராக்ட் பண்ணிங்க அப்படின்னா you will have y ஓட வேல்யூ. So 2y square will be subtraction of both. So subtract பண்ணோம் அப்படின்னா square root of a square plus b squareலேருந்து minus a-வை a square subtract பண்ணுவீங்க. This is just a தான், a square கிடையாது, this is just a. So this is just a. சரிங்களா? அப்போ y square will be square root of a square plus b square minus a by 2. அப்போ y ஓட will be xr plus r minus a square plus b square minus a by 2. சரியா? இது யாருமே கிடையாது, இது வந்துட்டு அந்த z ஓட mod. ஓகேவா? ஸோ mod z plus a by 2ன்னு ஒரு ஆன்சர் இருக்குது, mod z minus a by 2ன்னு ஒரு ஆன்சர் இருக்குது. அவ்வளோதான் ப்ரொசீஜர். சரியா பசங்களா? Yes, hence you will got this. சரியா? Hence you will got this. இதோட சைன், இந்த ஒய்க்குன்னு ஒரு சைன் இருக்குது, இந்த சைனை மட்டும் எப்படி கண்டுபிடிப்பாங்கன்னா i b by mod b, இதோட வேல்யூ என்னவோ அதுதான் அதோட சைனை டிசைட் பண்ண போகுது. சரியா பசங்களா? ஸோ யூ வில் ஹேவிங், இதுக்கு இப்போ 4 + i. ஓகேவா? ஸோ ஏயோட வேல்யூ 4, பியோட வேல்யூ 3. ஸோ ஸ்கொயர் ரூட், இதோட ஸ்கொயர் ரூட். ஸோ mod z-ஓட ஸ்கொயர் ரூட் யாருக்கு ஈக்குவலாக இருப்பாங்க? ஸோ இப்போ தான் பார்த்தோம் வாட் யூ ஹவ் டின். ஸோ mod z ஸ்கொயர் ரூட் ஆஃப் mod z என்னது நம்மளுக்கு ப்ளஸ் ஆர் மைனஸை காமனாக வெளியே எடுத்து ரெண்டு பேர்த்துக்கும் நடுவில். இதோட ஸ்கொயர் ரூட் வில் பி ஸ்கொயர் ரூட் ஆஃப் 16 + 9 ப்ளஸ் a ப்ளஸ் 4 டிவைடட் பை 2. அதுக்கப்புறம் ப்ளஸ் i, இது ஏன்னா இது ரெண்டுமே ப்ளஸ் தான், பாசிட்டிவ்ன்றதுனால பிரச்சனை இல்லை, ப்ளஸ் i இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் இதே 25 √25லேருந்து இந்த ஏவை மைனஸ் பண்ணும் டிவைடட் பை 2. அவ்வளோதான்டா ஆன்சர். சரியா? ஏ மட்டும்தான் ப்ரொசீஜர். ஸோ ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 25 + 4, 25 + 4, sorry 5 + 4 9, 9 by 2 ப்ளஸ் i, இதோட வேல்யூ வந்துட்டு 5ல் 4 போச்சுன்னா 1. ஸோ 1 by 2, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 by 2. ஸோ ப்ளஸ் ஆர் மைனஸ் 1 by √2 இன்ட்டு 3 + i. 3 + i will be your answer. சரியா பசங்களா? This will be your answer. ஓகேவா? ஸோ ஃபைனல் ஆன்சர் இவ்வளோதான். ஸ்கொயர் ரூட் வேல்யூ ஜஸ்ட்டு ஃபார்முலா மட்டும் போட்டால் முடிஞ்சுது. ஸோ ஃபார்முலாஸ் மட்டும் போட்டு முடிச்சுக்கோங்க. ஸோ மறக்காமல் லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணுங்கள் பசங்களா. அண்ட் நீங்கள் நம்மளோட பேட்சில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா we still have time. ஸோ சீட்ஸ் இருக்குது, அதில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது, அதை மறக்காமல் ப்ரெஸ் அவுட் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். பை பை, டேக் கேர்.